நீங்க கூகுள் டிரைவை யூஸ் பண்ணுவீங்களா? அது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காது அதெல்லாம் எனக்கு தெரியாது. கூகுள்காரா ஒரு புதிய அப்டேட்டை கூகுள் டிரைவுக்கு கொண்டு வந்திருக்கான். கூகுளோட எல்லா ப்ராடக்ட்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க ஜெமினியை. இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் விட்டு வச்சிருந்தான். இப்ப என்ன பண்ணிட்டான்? புதிய அப்டேட்ல ஜெமினியை ஆட் பண்ணிருக்கான். எதுக்காக இந்த கூகுள் டிரைவ்ல ஆட் பண்ணிருக்கான்? நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? இது எங்க இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, இது உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா கூட இன் ஃபியூச்சர்ல நீங்க கூகுள் டிரைவ்ல டீப்பா ஏதாவது பயன்படுத்தும் போது இவன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜெமினியை இந்த கூகுள் டிரைவ்ல கொண்டு வந்திருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கூகுளோட ஜெமினியை இந்த கூகுள் டிரைவ்ல ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? வாங்க. புது புது விஷயங்களை அனுபவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளே ஸ்டோர்ல போயிட்டு அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூகுள் டிரைவை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு சர்ச் இன் டிரைவ் இல்லைன்னா ஓப்பனிங்லேயே கூகுள் டிரைவ்னு டிஸ்பிளே ஆகும். டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சருக்கும் அதுக்கு முன்னால ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கா, அவன் தான் ஜெமினி. அதை நம்ம தட்டுவோம். தட்டின உடனே பாருங்களேன், ஆஸ்க் கொஸ்டின் அபவுட் யுவர் ஃபைல்ஸ். நீங்க ஃபைல்ஸ்லாம் லோட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுல முக்கியமான ஃபைல்ஸை நீங்க தேடணும்னா இவன்ட்டே கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சு கொடுத்துருவான். ஆட் சோர்சஸ் டு கெட் டீப்பர் இன்சைட் ஃப்ரம் ஜெமினி அப்படின்னு கொடுத்துருக்கான். சோர்சஸ்னா என்ன பாத்துருமா? கீழே பாருங்க, என்டர் அ ப்ராம்ப்ட். அதுக்கப்புறம் கீழே பாருங்களேன் ஒரு பிளஸ் பட்டன் இருக்கா, அங்க என்னத்த ஒளிச்சு வச்சிருக்கான் பாத்துருவோம். டிரைவ், ஜிமெயில், சாட்டு, கேலண்டர், வெப், இதுதான் சோர்சஸ். ஸோ இங்க இருந்தா கூட இங்க இருந்து நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்காகத்தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். பாத்துக்கோங்க, உங்களுக்கு எதை யூஸ் பண்ணணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். சரிங்களா? வேணா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கு, அதுக்குள்ள போவோம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன கான்வர்சேஷன் பண்ணணுமோ அது எல்லாமே இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு கான்வர்சேஷன் பண்ணிருக்கேன், அதை நான் தட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா வேர் இஸ் மை ஏர்போர்ட் போட்டோ அப்படின்னு போட்டிருக்கேன். என்னுடைய ஜிமெயில இருந்து நிறைய டேட்டாவை இந்த ஜெமினிகாரன் கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ இந்த பக்கத்துல பாருங்களேன், லிங்க் எல்லாம் இருக்கு. லிங்க் இருக்கா? மை போட்டோ, இதாங்க லிங்க். அதை தட்டினோம்னா அந்த போட்டோ எனக்கு டிஸ்பிளே ஆகும். இது எல்லாத்தையும் எங்க இருந்து எடுத்திருக்கான் பாருங்க. சோர்சஸ் மை போட்டோ, ஏர்போர்ட் பாஸ், செய்தலி ஏர்போர்ட் பாஸ், இந்த மாதிரி எல்லாம் ஜிமெயில இருந்து சுட்டிட்டான் இந்த ஜெமினிகாரன். அதுவும் கூகுள் டிரைவ் வழியா. செமல. இந்த மாதிரி ஒரே இடத்துல நீங்க நிறைய டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா யோசிக்காதீங்க, கூகுள் டிரைவ்க்குள்ள வந்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.